குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். முதல்ல டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டி என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நேற்றுக்கு ஒரு கன்சல்டேஷனாக நிஃப்டி வந்து நம்ம சொன்னோம், கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் நிஃப்டி முடிஞ்சிருச்சு நேற்று பொறுத்த வரையும். ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட் ஓப்பன் சொல்லலாம், பெரிய டவுன் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 24,086. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 7 பாயிண்ட் கீழே க்ளோஸ் இருக்கு, அவ்வளோதான், பெரிய பெட்ரோல். ஸோ அதனால வந்து இது ஃபிளாட் ஓப்பனிங் தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகல. ஓப்பன் ஆனது வந்து 24,074. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் தான் க்ளோஸ் வச்சுது. ஏன்னா அங்கேருந்து செல்லர்ஸ் புஷ் பண்ணி மார்க்கெட் கிட்டத்தட்ட 2440 கிட்டத்தட்ட 35 பாயிண்ட் கீழே போனாங்க. அதை ரெக்கார்ட் பண்றதுக்கே பையர்ஸால முடியல, ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வந்தது. ஸோ அப்பயே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லலாம், அந்த ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பின்னிங் டாப்னா டிசிஷன் ஒன்றும் எடுக்கல அப்படின்ற மாதிரி, வீக்கா இருக்காங்க, ரொம்ப பையர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்ட்டு தெரியுது. சரி, அடுத்து 15 மினிட்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா எகைன் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல வந்து பையிங் ப்ரெஷர் இருக்கு. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 24 செகண்ட், இது 15 மினிட்ஸ், ஓகே, இது 15 மினிட்ஸ் 2488 ரொம்ப பெருசா இல்லை. அங்கேருந்து ஒரு 14 பாயிண்ட் தான் மொத்தமே மூவ் ஆயிருக்கு அந்த ஃபர்ஸ்ட் மினிட்ஸ்ல. அதுக்கு மேல பையர்ஸால பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஐ மீன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறல. ஒன்று இந்த ஐ உடச்சி மேலே போகணும், அப்படி இல்லைன்னா இந்த லோ உடச்சி கீழே வரணும். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிடுது. ஓகே, இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிடுது, முடிஞ்சிச்சு. ஸோ நாம என்ன நினைச்சோம், மார்க்கெட் மேலே தான் போகும்போது கேப்பை ஃபில் பண்ணிடுது, மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ அது இப்போ நம்ம 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். 5 மினிட்ஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவா இருந்தது. நாம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுக்கல. ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே இது வந்துடும் நினைச்சோம். 15 மினிட்ஸ்ல வரல, மார்க்கெட் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஓகே, பரவாயில்ல, நெகட்டிவா போகனாலும் நம்ம பாசிட்டிவா தான் யோசிச்சாலும் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விங்கே தாண்ட முடியல. நமக்கு இதை தாண்டணும், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்பீடியாச்சு, இதை தாண்டல. ஸோ மார்க்கெட் வந்து இதை தாண்ட முடியாமே கஷ்டப்பட்டு திரும்பி ஆஸ் யூஷுவல் நம்மளோட டேவை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வந்தது. ஸோ நாம என்ன பண்ணோம், அங்கேருந்து ஃபிப்னாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்ப்போம். ஏன்னா அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பை என்ட்ரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா வந்து உங்களுக்கு ஃபிப்னாச்சி என்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபிப்னாச்சி என்ட்ரியில கரெக்டா 50% ஸ்டார்ட் ஆயிருக்கு. நமக்கு சப்போர்ட்லேருந்து அங்கே ஃபிப்னாச்சி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ரொம்ப அருமையான ட்ரேட், இது ஹை ப்ராபிலிட்டி ட்ரேட். ஆக்சுவலா மார்க்கெட் இது உடச்சுன்னு மேலே போயிருக்கணும், அதுதான் நடந்திருக்கணும். அதை நம்பி தான் நானும் ட்ரேட் எடுத்தோம். ஆனா மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிச்சோடனே மார்க்கெட் அங்கேருந்து ஒரு டபுள் டாப் அடிச்சு கீழே வந்துச்சு. நம்ம அப்ப கூட மார்க்கெட் இவ்வளவு தூரம் விழுமானா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இப்படி டபுள் டாப் அடிச்சு கீழே வச்சது புரியல. ஏன்னா முதல்ல நம்ம இந்த இடத்துலயே ஹையரை எதிர்பார்த்தோம், நடக்கல. அட்லீஸ்ட் இங்க வந்து சப்போர்ட்ல வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது, ஒரு பிரேக் அவுட், ஒரு ரீடெஸ்ட், டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாம் இருந்தனால கன்ஃபார்மா மேலே போகுன்ற கான்ஃபிடென்ட் தான் நம்ம எடுத்தோம். ஆனா இங்க எடுத்ததுக்கு இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுது. நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டோட வரல, மார்க்கெட் மேலே உடச்சி மேலே போகும், ஒரு ஹையரை கிளியர் பண்ணிட்டு தான் கீழே இறங்கணும்னு நினைச்சோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி மார்க்கெட் டபுள் டாப் அடிச்சு மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ இந்த கேண்டில் முடிஞ்ச அப்புறம் நமக்கு ஷாக், எதனால இப்படி ஆயிடுது, எப்படி திடீர்னு ஆகுது. பொதுவாக வந்து வீக்லி எக்ஸ்பிரியில போஸ்ட் லஞ்ச் ஒரு 2 மணிக்கு 2:30 மணிக்கு இந்த மாதிரி நடக்கும். பட் மார்னிங் நடக்குது, அதுக்கு அடுத்து 11:30 நடக்குதுன்னு ஷாக்குடு. நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது. ஸோ வி ஆர் கெட் பேனிக். என்ன ஆயிடுச்சு, என்ன மார்க்கெட் என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா இங்க பையிங் ப்ரெஷர் இருக்கு, கண்டிப்பா மேல திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஸ்டோக்ல டபுள் மார்க்கெட் வந்துச்சு. இந்த ரேலியை நம்ம கண்டிப்பா நம்மளால பிடிக்க முடியாது. பிடிக்கலாம், ஆனா பிடிக்க கூடாது. ஏன்னா ஃபாலிங் நைஃப், அதை பிடிச்சா எப்போ திரும்பவும் தெரியாது. அது வந்து ஒரு எத்திக், அது ஒரு பிரின்சிபலோட இருக்கிறவங்க கண்டிப்பா பிடிக்க மாட்டாங்க. இல்ல ஒரு ட்ரேட கேம்பிளிங் நினைச்சவங்க கண்டிப்பா பிடிப்பாங்க. பட் இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம், அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ல நம்ம போய் லாஸ்ட் வீக் அப்படிதான் இந்த மாதிரி நடந்தது. ஒரு ஈரான் யுஎஸ் பீஸ் டீல் சைன் ஆனோம் அப்படின்னு சொல்லணும்னா மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா ரேலி பயங்கரமா போச்சு. அப்ப அவுட் ஆஃப் த மணில போலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி எதனால மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகல, சடன் ஒரு ஐக்கோ சடன் ஒரு டவுனோ ஆச்சுன்னா நாம வந்து கண்டிப்பா அட்ட மணில போடாம அவுட் ஆஃப் த மணில 200 பாயிண்ட் தள்ளி போட்டீங்கன்னா ரொம்ப வேல்யூ கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 24,090, ஒரு 23,900 எத்தனை மணிக்கு பாத்தீங்கன்னா 11:45 11:30. இப்போ 23,900 பாத்தீங்கன்னா
என்ன ரேட்ல இருந்திருக்கு பாருங்க 1130 ஜஸ்ட் 2 ரூபா, 2 ரூபா. 130 ரூபா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 20 ரூபா 38 ரூபா வரையும் வந்துருக்கு. எத்தனை மணிக்கு 38 ரூபா இந்த மாதிரி எத்தனை வந்திருக்கு? 12:30 மணிக்கு மார்க்கெட் எங்க இருந்தது பாருங்க, முடிஞ்சு போச்சு. 12:30 மணிக்கு இங்க வந்து இந்த லெவல் வந்தோடனே, இந்த லெவல் வந்தோடனே நம்ம வெளில வந்திருந்தா கூட நமக்கு வந்து 3 ரூபா எங்க இருக்கு, 40 ரூபா எங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணில தான் நம்ம தைரியமா கேம் விளாட அடுத்த மணில பண்ணி, ஏன்னா இது ஃபாரின் நைஃப் பிடிச்சா எப்போ திரும்பவும் தெரியாது, நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல, ஆனால் நம்மளால ட்ரேட் எடுக்காம இருக்க முடியாது. ஸோ நம்மளால கண்டிப்பா ட்ரேட் எடுப்போம், கண்டிப்பா நம்ம எடுக்கும்போது மார்க்கெட் திரும்பும். நம்மளால அதுதான் என்ன பண்றது, போனா போட்டோம் ஒரு ஜாலிக்கு அவுட் ஆஃப் த மணில எடுக்கலாம். இப்போ 23,900 rupees கொடுத்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆகுது, ஒன்றும் பெருசா ஒன்றும் லாஸ் ஆகுது. அதெல்லாம் ஒரு சின்ன லாஸ். 10 ரூபா வேணா கூட பரவாயில்ல, 10 ரூபா நீங்க கொடுத்து வாங்குறதா கூட உங்களுக்கு நல்ல லெவலில் போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 24,000 என்ன ரேட் போயிருக்குன்னு பார்ப்போமே. 24,000 புட் ஆப்ஷன் என்ன ரேட் போயிருக்குன்னு பார்ப்போம். பாருங்க 10 ரூபா இருந்தது கிட்டத்தட்ட, அது வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய் இருக்கு, 1:10. ஸோ 10 ரூபா 650 ரூபான்றது நிஃப்டியில பெரிய விஷயமே இல்லை. நான் என்னன்னா அந்த நேரத்தில் நமக்கு மைண்டு தோடணும் எடுக்கணும்னு, அதுதான் நம்ம வந்து மைண்டை ட்ரெயின் பண்ணிக்கணும். பேனிக் ஆகிருப்போம், நம்ம ஷாப்ல ஷிஃப்ட் ஆகிருப்போம், நம்மளோட எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு அவுட் ஆஃப் த மணி, மார்க்கெட் கீழே இருந்துச்சுன்னா அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன், மார்க்கெட் மேலே ஆச்சுன்னா அவுட் ஆஃப் த கால் ஆப்ஷன். ஒரு 10 ரூபா போனால் 650 ரூபான்னு போட்டு விட்டுருக்கோம். அது எங்க வேணா போட்டோம், அது நம்ம டார்கெட்டே எடுக்க வேணாம், அது வரட்டும் பரவாயில்ல, போனா 650 ரூபா போட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி ரேலி வரும்போது பண்ணலாம். பட் போய் அதை நம்ம அட்டை மணிலையோ டீப் இந்த மணிலையோ போய் அதை போய் சேஸ் பண்ணி பிடிக்கிறது நாட் அட்வைஸ். ஓகே, ஸோ இதுதான் நடந்தது இன்னைக்கு. ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட் மேலே போயிருக்கணும். இதுக்கு ஒரு காரணம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, யூஎஸ் மார்க்கெட்டில் ப்ராப்ளம் வந்து அந்த ஐடி செக்டார்ஸ் ஏஐ செக்டார்ஸ்லாம் விற்றதுனால, ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் அங்கே அதிகமானனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணால் பாண்டோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து எஃப்ஐ வந்து மார்க்கெட்டை பணத்தை எடுத்து அங்கே கொண்டு போடுவாங்க. இதான் கான்செப்ட். ஸோ இதோட இம்பாக்ட் தான் நீங்க மார்க்கெட் வந்து நாட் ஓன்லி இந்தியா எல்லா இடத்துலையும் எஃபெக்ட் ஆச்சு. ஸோ நாம இப்போ போய் எல்லாத்தையும் வச்சு 23,800 வந்து நிற்கிறோம். ஓகே, இப்போ இதை எடுத்துருவோம். நாளைக்கு என்ன அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பார்ப்போம். இது இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட கரெக்டாக 12:30 மணிக்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா. அதுக்கு முன்னாடி 12லேருந்து கிட்டத்தட்ட 15 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, டாலர் 94, பேங்க் நிஃப்டி 1.3%, கோல்டு 1% கிட்டத்தட்ட, மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு எல்லாம் அடி. இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 884 ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு, ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் 72. ஓகே, மார்னிங் க்ரூட் ஆயில் என்ன ஆச்சு 730. ஓகே, ஸோ இப்போ ஓஐ பார்ப்போம். நாளைக்கு வந்து ஓஐ பார்க்க முடியாது, எக்ஸ்பைரி, அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நான் எதுக்கு சொல்லணும்னா ஓஐ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ட்டை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து 1140 மார்க்கெட் வந்து 24,000 இருக்கு. அந்த 1140 1130 இந்த இடத்துல ஓஐ எப்படி இருக்குன்னு பாருங்க. அது காமிக்கு தான் நான் எடுத்துதேன். ஓஐ இருக்குமா எக்ஸ்பைரி முடிஞ்சுதான் தெரியல, பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 1130 பார்ப்போம். ஓகே, 1130. ஓகே, 1130 ஓஐ பார்த்தீங்கன்னா 2300 24,000 புட் ஆப்ஷன் வந்து 2.5 3.9 crores, கால் ஆப்ஷன் ஜஸ்ட் 78 lakhs. கிட்டத்தட்ட 6 times புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எத்தனை மணிக்கு 11:29 மார்க்கெட் எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இதை அடிச்சுட்டு மார்க்கெட் திரும்ப நாம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ஏன்னா உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷன் அதிகமாக விற்றுருக்காங்கன்னா மார்க்கெட் கீழே விழாது அப்படின்னு ஒரு சைக்காலஜி. ஏன்னா ஆப்ஷன் செல்லர் என்ன வைப்பாங்க, அவங்களுக்கு லாஸ் ஆகாதே வைப்பாங்க. புட் ஆப்ஷன் அதிகமாக விற்றுருக்காங்க, கண்டிப்பாக அவனுக்கு லாஸ் ஆகாது, அந்த கான்செப்ட்ல நம்ம வெயிட் பண்ணோம். 24,000. ஸோ 3.9 crores 78 lakhs. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1155 எங்க எப்படி இருக்கு பாருங்க. மாறிட்டு பாருங்க,
புட் ஆப்ஷன் 3, கால் ஆப்ஷன் கடை 2 கோடி இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸ்டில் பீப்புள் நம்பியிருக்காங்க வரும் மார்க்கெட் மேலே வரும் அப்படின்னு. அப்புறம் 12:30 மணிக்கு பாருங்க, இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே மாறிடுது. கால் ஆப்ஷன் வந்து 4.38, புட் ஆப்ஷன் 1.44. ஏன்னா புட் எல்லாம் வித்துட்டான், வேற வழி இல்லை. ஸோ புட்டை விற்க புட்டை வித்துனா அவன் ஸ்கொயர் அப் பண்றான். ஸோ 4.38 crores. ஓகே, ஸோ இதுதான் ஒய் பார்த்தாலும் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் எப்போவுமே அதுதான் சொல்றாங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் பெஸ்ட்டு. நம்ம என்னதான் ஒய் பார்த்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன சொல்லியிருக்கு, ஃபர்ஸ்ட் கேண்டில்ல ஒரு ஸ்பின்னிங் டாப் அடிச்சிருக்கு. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 9:05 அங்கே பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, 2 பேருமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட்ஸ் இல்லாமல் 2 நாளாவே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அதே தான் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து 2474லேருந்து ஒரு 100 பாயிண்ட் கூட மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல எவ்வளோ ஆயிருக்கு பாருங்க. டே லோ ரேஞ்சு 140 70 பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு ஒரு ரேஞ்சு இருக்கு. இதான் இன்னைக்கு ரேஞ்சு, சாரி இதான் சாரி 74 to 40, கிட்டத்தட்ட ஐ வந்து 45 பாயிண்ட் தான் இன்னைக்கு ஒரு ரேஞ்சு. ஸோ இதனால தான் ப்ராப்ளம். அங்கே யாருமே இல்லை, பையர்ஸ் இல்லை, செல்லர்ஸ் இல்லை, அக்ரெசிவா இல்லை. அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அவசரப்பட்டு இருக்கக்கூடாது. ஏதாவது மாறுதா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராக் ஆகுதா. இப்போ நமக்கு இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கல, ஒன்று இதையும் உடையல இதையும் உடையல, இதுக்கு மேலே அப்போ வெயிட் பண்ணணும், நம்ம அவசரப்பட்டோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும் மார்க்கெட் பாருங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ இந்த பாயிண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டது ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க்கெட் திரும்பிச்சு. இப்போ நம்ம அப்பயே பண்ணணும், ஏன் மார்க்கெட் மார்னிங் ஹவர்ஸ்ல ஏன் ஹைரை வைக்காம திரும்புது அப்படின்னு திங்க் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் 2வது வாட்டி இதே நான் 2வது வாட்டி சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்ல ஏறி மார்க்கெட் ஏன் மேலே போக மாட்டேங்குது. ஸோ அங்கேயும் இன்னும் இந்த ஐயை தாண்ட முடியலையே, இந்த ஐயை தாண்டலையே, ப்ரீவியஸ் ஐயை சொல்லலையே, சம்திங் ராங் அப்படின்னு நமக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும். ஆனாதான் நம்ம கரெக்டான ட்ரேடு. அப்படி ஆகிட்டா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டக்குன்னு இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நமக்கு வரும். ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். previous day high, previous day low, இது close low and 1. ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே தூக்கிட்டு இது போடுவோம். போதும் மார்க்கெட் இருக்கு 24,800 இருக்கு. சரி, போட்டு வைப்போம். இதை தாண்டி நாளைக்கு மார்க்கெட் போதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ 23,800 இருக்கு. கிஃப்ட் 50 இப்போதைக்கு பாசிட்டிவா இருக்கு. பட் இவ்வளோ தூரம் வந்ததுனால நமக்கு கீழ் சைடு பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 23,636ல ஒரு கேப் இருக்கு. மார்க்கெட் இங்கே லாஸ்டா வந்து ஜூன் மாதம் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு கேப் அப் ஆயிடுது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். நாளைக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கேப் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ரெக்கவர் ஆகி வரலாம். இல்லை மார்னிங் ஓப்பன் ஆகிட்டு இது ரெக்கவர் பண்ணிட்டு இதை கேப்பை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ இந்த கேப்பை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கேப் ஃபில்லப் ஆகிடுது, அதை பற்றி நம்ம கவலைப்படுவோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு சப்போஸ் 23,800 மேலேயே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து 23,943 வச்சுக்கலாம். இல்லை சஸ்டெயின் ஆகல, ப்ரைஸ் அது கீழே போச்சு அப்படின்னா நம்ம சொன்னபடி 23,636 இந்த கேப் ஃபில்லப் பண்ணுற வரையும் டார்கெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ஃபர்தர்ன்றது அதுக்கு ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும். நாளைக்கு வெறுக்கிழமை, வியாழக்கிழமை, ஐ திங்க் ஃப்ரைடே மார்க்கெட் லீவு, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோம். ஸோ இப்போ நம்ம திருப்பி மார்க்கெட் கீழே வந்துட்டோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே திருப்பி ஆரம்பிக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் வந்து இப்படி வந்து இதை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. அது ஒண்ணுதான் பிளஸ். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதை தாண்டி இப்படி க்ளோஸ் இருக்கு. அது ஒண்ணுதான் நமக்கு பிளஸ், மார்க்கெட் மேல போகுது. ஸோ அப்ப கண்டிப்பா இதை உடையாம திருப்பி இங்கேருந்து இப்படி அடிச்சு இப்படி மேல போகணும் நமக்கு. ஸோ என்ன பண்றதுன்றத பார்ப்போம். ஓகே,
இப்படி ஒரு இதையும் போடலாம், இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனும் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனும் போட்டு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு அதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃபிளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா 23 ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா 23,943 ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 24,000 சைக்காலஜிக்கல் லெவல். ஸோ அண்ட் அது வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 728,636 டார்கெட் இருக்கு. ஓகே, ஐ திங்க் எல்லாம் கிளியராக இருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.